இது வியூ போகாது, ஒன்றும் போகாது. நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ நாய், நம்ம வந்து இப்போ டி நகருக்கு போயிட்டு இருக்கோம். எங்கே போயிட்டு இருக்கோம்? டி நகர். எதுக்கு நான் என்னோட ஒரு மொபைலை ரெடி பண்ண கொடுத்துருந்தேன். நான் ரிட்டன் வாங்குறதுக்கு போயிட்டு இருக்கேன். கையிலே விளாக் எடுத்து கையிலே வண்டி ஓட்டுட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு கட் பண்ணிட்டு எடிட் பண்ணிட்டு அவ்வளோ தூரம் தனியாக தங்கியிருக்கா. என்ன பண்ணேன்னு பார்த்தா ஏர்போர்ட்ஸ் நான் இதை காதில் போட்டு தனியாக போகிறேங்களா, அதை போர் அடி. அப்படியே சைடில் பார்த்து பீச் நிற்கும். காய்ஸ், நான் உண்மையில் போயிட்டுருக்கேன். ஆஹா, அடுத்த பக்கம் கிராஸ் ஆகணும். அதுக்குள்ளே சிக்னல் போட்டாங்க. வெயிட் பண்ணணும். அந்த பக்கம் கிராஸ் ஆகணும் நம்ம. இப்போ சென்னை டிராஃபிக் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் டிராஃபிக்கே இல்லை, இதோட ஜாஸ்தியாகவே இருக்குது டிராஃபிக்கு. நம்ம டேஸ் வராங்க. இந்த நேரத்தில் பார்த்தே போகிறாரு. நைஸ், ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. டிராஃபிக்கில் நான் எப்படி ஓட்டுறேன்னு பாருங்கள். ஏரியாவில் ஐயா கில்லி தான் அப்படி சொல்லிக்க மாட்டேன். எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கிறது. எங்கேயாச்சும் நல்லா இழுத்து விட்டுரும் கீழே. நல்லா இருக்கா நம்ம டிரைவிங்கு? ஒரு ஜோடியாக போகிறாங்க, நமக்கு தான் ஒரு ஜோடி இல்லை. எவ்வளோ நாள் சிங்கிளாக இருப்போன்னு பார்ப்போம். காய்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா வடபழனிக்கு வந்துட்டோம். வடபழனிலேருந்து இன்னொரு 2-3 கிலோமீட்டர் தான். இது மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெட்ரோ. அங்கே பாருங்கள், மெட்ரோ ஒர்க் நடந்துட்டு தெரியுதான்னு தெரியல, நான் ஜூம் பண்ணி காமிக்க முடியாது. இதுதான் அந்த சிவன் கோவில் வடபழனியில். தெரியாது தெரியல, நம்ம வந்து பார்க்க முடியல. சாரி பாருங்க, ரொம்ப நாள் ஆகிட்டு அந்த பக்கம் வந்து. ஏன்னா நான் கிறிஸ்மஸ் லீவுக்கு ஊருக்கு போயிருந்தேன். நேட்டிவ் வந்து திருநெல்வேலி. இதுதான் லேடி. என்னதான் இருந்தாலும் நேட்டிவ் மாதிரி வராது போங்க. ஒரு டிராஃபிக் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஊர் பசங்க சும்மா சுற்றிட்டு இருக்கலாம். இங்கே பாருங்கள், ஒன்லி டிராஃபிக் ஒன்லி. இதுவும் நல்லா தான் இருக்குது. அடாப்ட் ஆகிக்கிடணும் எங்கே போனாலும், அதுதான் நல்லது எல்லாத்துக்கும். ஐயோ போகிற பந்தமாக எப்படி பொழைக்க போகிறோன்னு ஃபீல் பண்ணிவிட்டு ஒரே இடத்துல உட்காந்துட்டு விளங்காது. பார்த்தீங்களா, BMW என்ன மாடல்லாம் தெரியாது, ஆனால் BMW. காசு பக்கத்தில் வந்துடும். நமக்கு 2-3 தடவை போயிருக்கேன் டி நகருக்கு, ஆனாலும் வழி தெரிய மாட்டேன். இது வியூ போகாது, ஒன்றும் போகாது. அந்த இடத்துல அந்த பையனை தெரியாமல் இடிச்சிட்டேன். லெஃப்ட் திருப்பணும், ஆனால் எனக்கு பாதை தெரியாமல் நான் கொஞ்சம் முன்னாடி வந்து ஃப்ரெண்டில் அதிகம் போகிறதுனால அந்த பையனை இடிச்சிட்டேன். அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை. அடையே பார்க்கல, சடனாக அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்துச்சா, பின்னாடி வேறு வண்டி வந்துருந்துச்சு. நான் அந்த சைடில் வந்து பையனை பார்த்தேன். பட் எனக்கு
சரியா விசுவல் இல்லை. ஸோ அந்த பையன் வந்து பையனும் நான் அடிச்சிட்டேன், அவன் வந்து அடிக்கல. நல்ல வேலை அவனுக்கு ஒன்றும் ஆகலை. லைட்டாக மட்டும் லைட்டாக அடி பட்டிருக்காரு அவனுக்கு. நான் லைட்டாக உரசலாம் நெஞ்சுட்டேன். இல்லை உரசலை, நான் திரும்பினேன், அவன் நேராக வந்து என்னை அடிச்சிட்டான். அவனுக்கு ஒன்றும் ஆயிருக்காது, அவன் சைக்கிள் தானே ஏதாச்சும் அடிபட்டிருக்கான். பாவம் வந்து பையன். தப்பு வந்து என் மூலம் தப்பு, ஃபஸ்ட்டே திரும்பியிருக்கணும். திரும்பாமல் என்னோட தப்பு தான், தப்பு பண்ணிட்டேனால. சரி, முடிஞ்சது. இதை பற்றி பேச வேண்டாம். நம்ம ஃபஸ்ட்டே லெஃப்ட் எடுத்திருந்தோன்னா கரெக்டாக இருந்திருக்கும். நான் லெஃப்ட் எடுக்காமல் விட்டதுன்னா இப்போ தப்பாக போச்சு. ஓகே, இப்போ வராங்க. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சவங்க கைஸ், யாருக்காச்சும் இது உண்மை தெரிஞ்சுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. எல்லா பொண்ணுங்களையும் பார்க்க அழகழகாக இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்டால் காஜிங்காங்க. இப்போ அதுக்கு தான் எனக்கு உண்மை தெரிஞ்சவங்க. காஜி இருக்கிறதுனால அவங்க அழகாக இருக்காங்களா, இல்லை அவங்க அழகாக இருக்கிறதுனால எனக்கு காஜியா? ஒரு டவுட்டில் எனக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. யாரை பார்த்தாலும் அழகழகாக தான் இருக்காங்க. டி நகருக்கு வந்து அதுவும் அது அந்த அக்கா வேறு நம்ம பார்த்துட்டே போகிறாங்க. அந்த அக்கா கண்டுபிடிச்சிட்டாங்க, கொஞ்சம் அதுதான் இருக்காங்க. சூப்பர் ஆட்டோமே. என்ன இன்னைக்குன்னு பார்த்து இடத்த அடைச்சி போட்டிருக்காங்க. கூட்டம் தானா? வரீங்க, போகணும். இப்போ இப்படி தான் போகணும். வழி அடைச்சிருக்காங்க. எப்படியோ சுற்றி வரணுமா? சரி, புது பாதையில் போய் பார்ப்போம். ஒரு வழி போது பாருங்க, இங்கே தான் போகணும் நம்ம. பார்த்தா ஐயோ இவ்வளோ சுத்தம் இருக்குது, அழகாக யூட்டன் பண்ணி போயிருக்கலாமோ? வந்தாச்சு, இனி ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்க. ஸோ இதுதான் டி நகர். இன்னும் உள்ள நிறைய இடம் இருக்குது. கடை பேக் என்ட்ரன்ஸ் சொல்லி வந்தாச்சு. பேக் என்ட்ரன்ஸில் தான் அந்த மொபைல் கடை இருக்குது. போய் அதான் ஓட்டுறாங்க, ஆசைப்படுறாங்க. அவங்கள பார்த்து தான் ஓட்ட கற்றுக்கணும் அந்த மாதிரிலாம். ஓகே, கடைக்கு வந்தாச்சு. பார்க் பண்ணிட்டு பார்க்கிங் ஒன்று எடுக்கிற வந்து நோ பார்க்கிங். சூப்பர். இப்போ வந்துட்டு அந்த மொபைல் வாங்கிட்டு அங்கேருந்து மொபைல் வந்துருக்கு. இல்லை என்ன பிரச்சனைனா பாஸ்வேர்டு மறந்துட்டு இதை எடுக்கிற கொடுத்துருந்தோம். அங்கே வந்துடுச்சு, வாங்கியாச்சு, கிளம்பிடும். ஐயோ எப்படி போகணும்? அது ஒன் வே, அப்படி போகணும். ஓகே, வேணும். அவ்வளோதான் கைஸ், வேலை முடிஞ்சு. எவ்வளோ அழகாக எல்லாம் பார்க்க ரிச்சாக இருக்காது. ஆனால் பார்த்தா பிளாட்ஃபார்ம் கடையில் வந்து ட்ரெஸ் எடுத்துக்கிட்டாங்க. இப்படிதான் எல்லோரும் ஏமாற்றிட்டு இருக்காங்க. நல்லா ரிச்சாக இருக்கிற மாதிரி ரிச் ட்ரெஸ் எல்லாம் போகிறதுக்கு பார்த்தா பிளாட்ஃபார்ம் எடுத்துகிட்டு கிடக்காங்க. இல்லை கைஸ், அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? எனக்கு பையன் பார்த்துட்டே போகிறான். நான் விளாக் எடுக்க நமக்கு தெரிஞ்சுட்டு நமக்கு பார்த்தா என்ன, நம்ம விளாக் தானே இருக்கும். அப்பா என்ன வீடியோ எடுக்கும். இதெல்லாம் நான் அப்லோட் பண்ணலாம் தான் தப்பு. அதான் அப்லோட் பண்ணிடுறேன் வீட்டில் போய் எடிட் பண்ணிவிட்டு. ஃபஸ்ட்டு வீடியோ ரீச் ஆகாது, ரீச் ஆகிற அளவுக்கு இன்னும் பண்ணலாம்.
வழியும் தெரிய மாட்டேங்குது, போகிற வழியும் தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ கடை இருக்குது பாருங்க. லேடிஸ் எல்லாம் லேடிஸ் தான் பாருங்க. பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்காங்க. ஃபுல்லாக லேடிஸ் தான் பக்கம் ஃபுல்லாக. எல்லாமே இருக்குது. ஸ்ரீநகருக்கு வந்து என்ன வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள். வேறு மாதிரி வரத்து போகணும். பட்டாக்காரன் வெறுப்பேற்றுறாங்க காய்ஸ். பாருங்க என்ன காட்சி சொல்ல கொடுக்கும். அப்போ இருக்குல்ல அழகாக இருந்தால் பாகங்கள் இருக்கும். அது எப்படி காட்சி சொன்னாங்க ஆனால் அப்புறம் தான் சொல்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். அவங்க அழகாக இருக்கிறது நம்ம பார்க்குறாங்க. அதில் பார்த்தவங்க தப்பு இல்லையே, தப்பு இல்லை. அதுக்கு ஏர்போர்ட்ஸில் சாங் ஓடிட்டுருக்கு. கூகுள் துப்பாக்கி மாதிரி வெளியே வந்தாச்சு. இது இல்லையா? இல்லை இதுதான் போலீஸ் இருக்காங்க. பார்த்தாலும் வயலே அடிப்பாங்க. டிராஃபிக் போலீஸ் திட்டுவாரோ மாமா பிடிக்கல. என்கிட்ட லைசன்ஸ் இருக்கு, ஆர்சிபி கிடையாது, வண்டிக்கு தெரியல. போங்க. மாட்டு வண்டியை ஓட்டு, மாட்டு வண்டி கூட எல்லாம் பழமாக இருக்கானுங்க. வெளியில சுத்தமாக ஆசைப்பட மாட்டானுங்க. கிளாஸ் விட்டா வீடு. Oh my god. நீங்களா என்ன போட்டு கட்டி போகிறேன். சரி ஓடிடும் நம்ம. அப்போ என்னன்னா அந்த குட்டி கொஞ்சம் பாவம் அந்த பையன். இப்போ என்னன்னா தானே சடனாக பிரேக் அடிச்சுருக்காரு. ஜஸ்ட் மிஸ்ஸு. பாய் குப்புற கொடுப்பேன், எல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சப்பேன். ஒரு ஆளார ஊரம்பில் ஓடிட்டுருக்கு காய்ஸ் ஏர்போர்ட்ஸில். அதனால தான் எனக்கு அடி விட்டு நினைக்கிறேன். பாருங்கள் எல்லாமே போஸ்டர்லாம் யார் இருக்கான்னு பாருங்கள். வெல்வோம் ஒன்றாக, உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்கள் கனவை சொல்லுங்கள். ஃபுல்லாக ஓவராக தான் இருக்காது. யாருமே மோடியா? மோடிக்க கருணாநிதி பையன் ஸ்டாலின் சிஎம் பேரே தெரிய மாட்டேங்க. என்ன சொல்கிறேன் சார் ரொம்ப மோசம் ப்ரோ. அது சரி, ஒரு டெம்பரரி தானே. அடுத்த வருஷம் தலைமை வருவான். யார் அந்த தலைமை? தளபதி நார்மல் தளபதி இல்லை, சிஎம் தளபதி. சிஎம் தளபதி தான். ஜனநாயகம் வந்து ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கு. இவ்வளோ லேட்டாக வந்து அவ்வளோ இது எங்களுக்கு வந்து ஹாப்பி. இவனுங்களே எங்களுக்கு ஹைப் ஆகிட்டு தான் ஃபுல்லாக ஃப்ரீ ப்ரொமோஷன். ஜனநாயகம் இந்தியாவில் என்ன தான் இருக்குதுங்களா அப்படின்னு எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. எங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்ச மாதிரி படம் பாருங்க எப்படி ஃபிட் ஆகுதுன்னு பார்த்தோம். சாய்ஸ் அதான் நம்ம ஏரியா கொண்டாச்சு. நம்ம குளத்தூர் ஏரியா பேர் குளத்தூர். பயங்கரமாக விட்டாங்க. விட்டாங்கன்னா நான் அப்படி போயிடுவேன். இது நம்ம அண்ணன் கடை. ரொம்ப நாள் ஆகிட்டு டீ குடிச்சு ஒரு போயிட்டு இங்கே தான் வரேன். கடைக்கு
பார்க்காங்க. தலை வந்துட்டாரு அப்படின்னு. இல்லை எப்படியே போயிடும். ஓகே கைஸ், டீ குடிச்சிட்டு வரேன்.